ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுமையான, யூனிக்கான நேச்சுரல் ப்ராடக்ட்டோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெத்திஸ்ட். அமெத்திஸ்ட்ட பத்தி நம்ம பேசாத வீடியோ இல்ல. எல்லாத்துக்கும் பேசணும். அமெத்திஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு மைண்ட் கிளாரிட்டி, மன தெளிவை குடுக்கும். படிக்கிற பசங்களுக்கு, பிசினஸ்ல டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும் அளவுல உதவும். மனதளவுல, மைண்ட் அளவுல நீங்க ஏதாவது குழப்பத்துல இருந்தா அதையும் தெளிவுபடுத்தும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, இது எப்படி, அது எப்படி பண்றது தெரியல அப்படி குழம்புறவங்க, பிசினஸ்ல நல்ல நல்ல முடிவு எடுக்கணும். அதுவும் படிக்கிறது ஞாபகம் இருக்கணும். நல்லா படிக்கணும். ஷார்ப் புத்தி. ம். புத்தி வந்து கத்தி மாரி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த அமெத்திஸ்ட். இந்த அமெத்திஸ்ட்ல இது நேச்சுரலி ஃபார்ம்ட் கிளஸ்டர். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அமெத்திஸ்ட் பாயிண்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். குச்சி குச்சியா பென்சில் மாதிரி இருக்கும். பென்சில் சொல்லுவாங்க, இல்ல பாயிண்டர்ஸ் சொல்லுவாங்க. அது மேல இப்படி முக்கோண ஷேப்ல இருக்கும். ஏன்னா, அது வந்து அந்த எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும் அந்த முக்கோண ஷேப்பு. இது நேச்சுரலாவே இப்படியே நம்மளுக்கு பூமிக்குள்ளேருந்து கிடைச்சிருக்கு. மண்ணுக்கு அடியிலேருந்து இப்படியே ஃபார்மேஷன்ல கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, எத்தன அழகான முக்கோண முக்கோண வடிவில அப்படி பாயிண்டர்ஸா ஒண்ணுமே வேண்டாம். இத வாங்கிட்டு நம்ம ஆல்ரெடி இத பவர் பண்ணி தான் தரும். அப்போ இத வாங்கிட்டு நீங்க அப்படியே இத ஒரு டெஸ்க்ல வச்சுருங்க. படிக்கும் டெஸ்க்லயோ, இல்ல நீங்க வேலை செய்ற டெஸ்க்ல உங்க நல்ல நிர்ணயம் எடுக்கிறதுக்கு. அங்க வைக்கும்போது மனக்குழப்பங்கள் நீங்கி, அதே மாரி ஏதாவது அடிக்ஷன் அதெல்லாம் போகணும்னா அதுவும் நீங்கி, நல்ல கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் எல்லாமே கூட குடுக்கும் இந்த அமெத்திஸ்ட். நல்ல தெளிவான முடிவு எடுக்க முடியும். மனம் தெளிவா இருந்தாலே நமக்கு நல்ல முடிவு எடுத்துருவோம் இல்லையா? பின்னாடி கூட பாருங்க அந்த பாசியோட இருக்கு. அப்படி ஒரு அமெத்திஸ்ட். இதுல பெரிய பெரிய ஷார்ப் ஷார்ப் கிளஸ்டர்ஸ். இந்த குத்தாது ஆனா, இந்த இதுல எல்லாம் எனர்ஜி நல்லா ஈர்த்து கொடுக்கும். நாம பவர் பண்ணி குடுக்கறத டேபிள்ல வச்சா போதும். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இது வெளியில ஒரு ஒரு தட்டுல இத வச்சுட்டு, வெளியில வச்சுருங்க. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும். அந்த நிலா வெளிச்சத்துல வச்சுருங்க. அந்த நிலாவின் வ பவரையும் இது ஈர்த்துக்கும். அது அந்த மாரி ஒரு நாள் மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் வச்சாலே கூட போதும். இது நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். இதுலயே இத பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டி இது பெரிய பெரிய கூர் வடிவில இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, சின்ன 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 சக்கர மாதிரி குட்டி 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 குட்டியா ரொம்ப அழகா அங்கேருந்து உங்களுக்கு தெரியும். இந்த கேமரால எனக்கு அந்த லைட் ஷிம்மர் தெரியுதான்னு தெரியல. பளபளன்னு. இது எல்லாமே நேச்சுரல். அப்படி ஒரு நேச்சுரல். இது எப்படி பண்ணா பெரிய பெரிய பவுல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கற்கள் இருப்பாங்க. அந்த பெரிய பெரிய கற்கள் இது உடைக்கும்போது அதுக்குள்ள என்ன இருக்குமோ, இதெல்லாம் அப்படியே இந்த துகள்களா பீஸ் பீஸா வரும். ஆனா இதுக்குமே அத்தன பவர் இருக்கு. இது வந்து இன்னும் பேபி கிறிஸ்டல்ஸ். இது இன்னும் வந்து குழந்தை தன்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்டல். இன்னும் ஃபுல்லா ஃபார்ம் ஆகல. பல 1000 வருஷம் ஆகும் இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. அப்போ அத்தன வருஷமா இது இருந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லக்கி ஜியோட்ஸ்ன்னு கொஞ்சம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வயலட் கலர் தெரியும். எப்படி இது நேச்சுரலாவே இப்படி இருக்கு? அப்படின்னு எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மாஸ் அகேட் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சிட்ரின் இருக்கு. உள்ளுக்குள்ளேயும் சிட்ரின் இருக்கு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ்சரா ஒரு கலவையா சம்டைம்ஸ் இதுக்குள்ள தண்ணியும் இருக்கும். உடைச்சு எடுக்கும்போது தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரி இப்படி உடையும்போது தண்ணி வந்து விழும். அது எப்படி ஃபார்ம் ஆகுது? இதுக்குள்ள என்ன உயிரினம் இருந்தது? ம். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் ஒரிஜினல்ஸ். ஸோ ஒரிஜினல் கிறிஸ்டல் இதெல்லாம். இது பாருங்க எத்தன அழகா இருக்கு. இதோட பேக் சைட் பாருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சும்மா அப்படி வச்சாலே போதும். இதெல்லாம் அப்படி வச்சோம்னா அப்படி நிக்கும். வச்சாலே போதும் டேபிள்ல. அதுவும் அதோட வேலைய செஞ்சுட்டே இருக்கும். நம்ம இதுக்கு ஸ்பெஷலா பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பண்ணுங்க. அதுவே அந்த கிறிஸ்டல்ஸ் ரீசார்ஜ் ஆயிடும். இல்லன்னா செலினேட் பிளேட்ட வச்சு, அதுக்கு மேல இந்த கிறிஸ்டல வச்சுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா செலினேட் பிளேட்ல இருந்து அது எனர்ஜி இந்த ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த அமெத்திஸ்ட் வந்து நேச்சுரலி ஃபார்ம்டு அமெத்திஸ்ட். இது பெரிய பவுல்டர்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால சின்ன சின்ன பீசஸா எடுத்து, இத டேபிள்ல வச்சுக்கும்போது, இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது. நார்மல் பிரைஸா ஏன்னா எல்லாருக்குமே போய் சேரணும்னு பண்ணியிருக்கோம். இது டேபிள்ல வச்சாலே போதும்.